வணக்கம். எல்லா வல்ல இறைவனுடைய பேரருளாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் அவர் பிறந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் குலதெய்வத்தையும் பிரார்த்திக்கிறேன். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப உபசாந்தகே ஏகாந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தீயோ யோன பிரசோதயாத். ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணம் சக்தி கணபதி ஐயும் கிளிவும் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க ஸ்வாஹா. இப்போது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் அவருடைய சொந்த வீடான சிம்மத்தில் வாசம் செய்கிறார். அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள், அவருடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போது ஒவ்வொருவருடைய கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மொத்த சீவசந்துகளும் பிறக்கிறது, சீவிக்கிறது. எல்லா வானமான விலங்குகள் கூட அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் பிறக்கிறது. மனித இனங்களும் அந்த வழியாக தான் பிறந்து சீவிக்கிறது. ஆகவே அந்த நவகிரக தோத்திரம் நாம் செய்வதன் மூலம் அந்த ராசியில் பிறந்தவர்கள், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போது இதோடைய 9 நட்சத்திரங்கள், அதாவது 7 நட்சத்திரங்களுக்கு சொந்த வீடுகளும் 2 நட்சத்திரங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, அதாவது ராகு கேது. அப்போ சூரியனுக்கு சிம்ம வீடு, சிம்ம லக்கணம், சிம்ம ராசியில் பிறந்தவர். சந்திரனுக்கு மட்டும் கடக ராசி, கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்போ சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும் ராசிகள் அல்லது நீச்சம் பெறும் ராசிகள் வெவ்வேறு. அதே போன்று அந்த 2 ராசிகளுக்கு மட்டும், நட்சத்திரங்களுக்கும் அதாவது கிரகங்களுக்கு மட்டும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒவ்வொரு வீடுகள். அப்போ செவ்வாய்க்கு 2 வீடு மேசம் விருச்சிகம், புதனுக்கு 2 வீடு மிதுனம் கன்னி. அப்போது சுக்கிரனுக்கு 2 வீடு ரிஷபம் துலாம், குருவுக்கு 2 வீடு தனுசு மீனம், சனீஸ்வரனுக்கு 2 வீடு மகரம் கும்பம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் அவருக்கு உண்டான 3 நட்சத்திரங்கள். இப்போ சூரிய பகவான் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய தோத்திரம் செய்பவர்களுக்கு அந்த ராசியில் மட்டுமல்ல, அந்த லக்கணத்தில் மட்டுமல்ல, அது அல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அப்போது அவர்களுடைய ராசியை தாண்டி வேறு ராசிக்குள்ளேயும் அந்த நட்சத்திரம் பிரவேசிக்கிறது, அதாவது பயணம் செய்கிறது. அப்போ அந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த பலன் கிட்டும். அதனால தான் அந்த நவகிரக தோத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் உகந்ததாகவும் கை கொடுக்கும் என்பது ஐயமில்லை. அதனாலவே நம்மளுடைய சான்றோர்கள், முன்னோர்கள் அதுக்கான அந்த தோத்திர வழிபாடுகள், அந்த நவகிரகங்களுடைய தெய்வீக வழிபாட்டு முறைக்கான மந்திரோபதேசங்களை அருளி அதை பிரயோகப்படுத்தி எல்லா இடங்களிலும் அது வழிபாட்டு முறையில் பயன்படுத்திட்டு வராங்க. அதன்படி சூரிய பகவானுக்கான சீலமாய் வாழ சீரல் புரிவும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியாய் போற்றி, வீரியாய் போற்றி, வினைகள் கலைவாய் போற்றி. அடுத்தது சந்திர பகவான் கடகராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவருடைய பயணம் செய்யும் ராசியில் இல்லை, எந்த ராசியில் இருந்தாலும் அந்த சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கான பலன் கூடும். ஓம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, தெருள்வர் தருவாய் போற்றி, சந்தராய் போற்றி, சத்குணாய் போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுராய் போற்றி. இப்போது செவ்வாய் பகவான் அவர் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஆட்சி வீடாகவும், அவர் உச்சம் பெறும் வீடு அப்படின்னா மகரத்துலேயும், நீச்சம் பெறும் வீடு கடகத்திலையும் இருக்கிறது. அவருடைய நட்சத்திரமான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும்
அந்த செவ்வாய் பகவானை தோத்திரம் செய்வதன் மூலம் அவர்களுக்கான நன்மை வந்து சேரும். அந்த தீமைகள் விலகும், நன்மை மேலும் நன்மையாக வரும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறவல்லா தருவாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்கரகனிய அவதிகள் நீக்கு. அடுத்தது புத பகவான். அவர் மிதன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் ஆட்சி செய்கிறார். அவர் உச்சம் பெறும் ராசி. அவருக்கு அவருடைய சொந்த வீடான அவர் வீட்டிலேயே உச்ச ராசியாக அமைகிறது. அதாவது கன்னியே மூலத்திரிகோண ராசியாகவும் உச்ச வீடாகவும் அமைகிறது. அவருக்கு நேர் 7வது மீனத்தில் தான் அவர் நீச்சம் பெறுகிறார். அவருடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் வெவ்வேறு ராசியில், அதாவது நீச்சம் பெறும் வீட்டிலேயே அவருடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. அப்போது எதிரியுடைய வீடான விருச்சகத்திலையும் அவருடைய சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ கடகம் சந்திரனுடைய வீட்டில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அப்போது இந்த புத பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த புதன் எங்கே இருக்கிறதோ அதுக்கும் மிதனத்துக்கும் கண்டியிலையும் பிறந்தவர்களுக்கும் நன்மை பயக்கும். இதமுறல் வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி பாதாந்தமருள்வாய் பன்னொழியனே பக்தியே அருளும் புத்தமாய் போற்றி. அடுத்தது குரு பகவான். அவர் தனுசு ராசி, மீன ராசி. அவர் உச்சம் பெறும் ராசி கடகம், நீச்சம் பெறும் ராசி மகரம். அப்போது அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம், அடுத்தது விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் எதுவுமே ஒரே ஒரு நட்சத்திர பாதமான புரோட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் மீனத்தில் அவர் சொந்த வீட்டில், புனர்பூச நட்சத்திரம் வந்துட்டு 1, 2, 3 பாதம் மிதனத்தில் போயிடுது. அப்போ அவருடைய உச்சம் பெறும் ராசியான கடகத்தில் மட்டும் அந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அமைகிறது. இப்போ விசாக நட்சத்திரம் எந்த வகையிலையும் அவருக்கு சம்பந்தம் இல்லாத, அவர் ஆட்சி உச்சம் பெறுறதோ நீச்சம் பெற ராசியிலையோ இல்லை. அப்படி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்போ குரு பகவானுடைய அருளாட்சி பெற வேண்டும். அவர் அவருடைய ராசியான தனுசில் மீனத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆட்சி வீடாக இருந்தாலும் நீச்ச வீடாக இருந்தாலும் அப்போ குரு பகவான் எங்கே இருந்தாலும் அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்யும்போது அந்த நவகரங்களுடைய அருளாட்சி கிடைக்கும், குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் என்பதால் புனமுகிவியால குரு பகவானே மனமுடன் வாழ மனமைத்தருள்வார் பிரகஸ்பதிவியால பிரதிகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். அடுத்தது சுக்கிர பகவான். அவர் ரிஷ்ப வீட்டுக்கும் துலா ராசிக்கும் அதிபதி. அவர் உச்சம் பெறும் ராசி மீனம், அவர் நீச்சம் பெறும் ராசி கன்னி. அப்போது அந்த அவருடைய நட்சத்திரமானது பரணி, பூரம், பூராடம். அந்த 3 நட்சத்திரமே அவருடைய சொந்த வீட்டில் எந்த வீட்லேயுமே சம்மந்தம் பெறறதில்லை, வெவ்வேறு ராசியில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்போ ரிஷ்பராசி துளாராசியில் பிறந்தவர்கள் அல்லது மீனத்தில் கன்னியிலேயே அவர் நீச்ச வீடாக இருந்து பிறந்தாலும் சரி, அந்த மாதிரி அவரை சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும்போது அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த நன்மை பாய்க்கும், அந்த நன்மை வந்து சேரும் என்பதால் சுக்கரமூர்த்தி சுகமிகுவாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அடியற்கருளே. அடுத்தது சனீஸ்வரன், சனி பகவான். அவர் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி ஆகிறார். அவருக்கு சொந்த வீடாகிறது. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா கும்பராசியில் 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம், அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் 7.5 சனி அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய வீடான கும்பராசிக்கு எந்த விதத்திலையும் அவர் தீங்கு செய்வதல்ல. ஒருத்தருடைய பிறந்த ஜனனகால ஜாதகப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய தசாபுத்திகளோ அல்லது மற்ற கிரகங்கள் ஏதாவது வேறு வகையில் இருந்து அவருக்கு அவருடைய வீட்டில் அமர்ந்து ஏதாவது தீங்கு செய்தால் ஒழிய சனீஸ்வரன் நேரடியாக அவங்களுக்கு தீங்கு செய்வதில்லை. ஆனால் அவங்களுக்கு பயம் சனீஸ்வரன் மேலேயே.
அப்போது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் அவருடைய ஆட்சி பெறும் வீடு அந்த 2 வீடு, உச்சம் பெறும் வீடு துளாராசி, நீச்சம் பெறும் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசராசி. அப்போ அவருடைய நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூசம் கடகத்தில் இருக்குது, அனுசம் விருச்சிகத்தில் இருக்கிறது, உத்திரட்டாதி மீனத்தில் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனீஸ்வரனுடைய ஆட்சி வீடான அல்லது அவர் உச்சம் பெறும் நீச்சம் பெறும் வீடுகளிலேயும் அந்த சனீஸ்வரன் இருந்தாலும் அவரை தோத்திரம் செய்வதால் நம்மளுடைய பிரச்சனைகள் பெருமளவு குறைஞ்சு நன்மை வந்து சேரும். சங்கடம் தீர்க்கும் சரி பகவானி மங்களம் பொங்க மனமைத்தல்வா சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதாம். அடுத்தது ராகு கேது, அது சாய கிரகங்கள். ஆனால் அவைகளுக்கு இருவருக்கும் சொந்த வீடு என்பது ஜாதகத்தில் கொடுக்கப்படவில்லை. ஒரு சில இடத்துல வந்துட்டு அவருக்கு உச்ச வீடு நீச்ச வீடு இருப்பதாக ஜோதிட ஆன்மார்கள் குருமார்கள் கூறுகிறார்கள். ஆனால் சொந்த வீடு என்பது அதுக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கும் வலிமையாக உள்ளது, வலிமை நிறைந்தது என்று அவர்களுக்கும் தோத்திரம், அதாவது நவகிரக வழிபாட்டு முறை மூதாதியர்கள் முன்னோர் காலத்தில் குருமார்கள் எல்லாம், அதாவது சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதன்படி அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள கஷ்டங்கள் நீக்கி ஆக வருளொளி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரன்மியே போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாத வன்புகள் வழக்குகளின்றி கேது தேவே கெண்மையாய் ரசி. அன்பு உள்ளம் கொண்ட நண்பர்களே, இதுபோன்று அவரவர் பிறந்த நட்சத்திர பிரகாரமும் அவரவர் ஜனித்த ராசி பிரகாரமும் அந்த ராசிக்குள்ள நவகிரகங்கள் அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த நவகிரக தோத்திரத்தின் செய்வதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய உங்களுடைய குலதெய்வத்தை நவகிரகங்களுடைய நல்ல அனுகிரகம் கிட்டி நீங்களெல்லாம் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் குலதெய்வத்தை பிரார்த்தித்து வேண்டுகிறேன். அதே போன்று நீங்கள் டெய்லி, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலம் வரை நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் அல்லது சாமி படத்துக்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி உங்கள் மனசில் பதிவான பிறகு நீங்கள் பயணம் செய்யும்போது அல்லது வேலை செய்யும்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நவகிரகத்தினுடைய வழிபாட்டு முறை மந்திரோபதேசத்தை, அந்த ராசிக்கு உண்டான மந்திரோபதேசத்தை நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் பெருமளவு குறைந்து நன்மை பாய்க்கும். நன்மையாக நடப்பவர்கள் மேலும் நன்மை வந்து சேரும். அல்லது ஒரு கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டே இருந்தால் கூட அந்த பாதிப்பிலிருந்து விலகி உங்களுக்கு நன்மை கிட்டும், நன்மை வந்து சேரும் என்பதன் இறைவனால் வகுக்கப்பட்ட அல்லது முன்னோர்கள் சித்தர்களால் வகுக்கப்பட்ட இந்த மந்திரோபதேசத்தை பாராயணம் செய்து வழிபட்டு நீங்கள் எல்லோரும் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.